Friends, this is Selvaraj from Certified Tata AIG Health Insurance Advisor work பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Thank you for visiting my channel. ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரெஃபர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி வந்து வாங்க ஒரு நல்ல நாலேஜ் எனக்கு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பெனிஃபிட் இருந்தால் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். என்ன அப்படின்னா மெயினாக வந்து நோ கோபே அந்த மஸ்ட் ஹேவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நோ கோபே இருக்கக்கூடாது. சப்போஸ் அது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாகும், பட் இது இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ரூம் ரெண்ட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். மூணாவது நோ சப்ளிமிட் ஆன் டிசீஸ். இது வந்து சில பிளானில் வந்து சர்டன் இல்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப் கவர் இருக்கும். ஸோ யூ பே த ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் கேன் பி காஸ்ட்லி. அவாய்ட் இந்த மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா, இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இந்த சப்ளிமிட் இருக்கக்கூடாது டிசீஸ்க்கு. அப்போ வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து லோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு வந்து ப்ரீ அண்டு போஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு 60 to 90 டேஸுக்கு முன்னாடியிலேருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அது கவர் ஆகாதான் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் கவரேஜ் வச்சுக்கிங்கன்னா அது வந்து உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீஸ்டோர் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட் இருக்கா அதுவும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் கன்சியூமபிள்ஸ் சிரிஞ்சு, க்ளவுஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் கவரேஜ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருக்கணும், மஸ்ட் ஹேவ் ஃபீச்சர்ஸ் இருக்கணும். ப்ளஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எந்த இஷ்யூ இருந்தாலும் டிசீஸ் எதாவது இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் பயப்படாமல் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது ஆக்சுவலாக. ப்ளஸ் வந்து டிசீஸு அது ட்ரீட்மெண்ட் வந்து டேக்கன் பர்த்லேருந்து பிறந்த குழந்தைகளிருந்து கவர் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கவர் வச்சுக்கலாம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 lakhs வச்சுக்கலாம். 5 to 10 lakhs, அட்லீஸ்ட் 10 lakhs வந்து வச்சுக்கிறது நல்லது. அட்வைசர் கவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி காலகட்டத்தில். ஏன்னா வந்து மெடிக்கலுடைய காஸ்ட்டெல்லாம் அதிகமாக போச்சு இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். ப்ளஸ் வந்து ஆயுர்வேத, யுனானி இதெல்லாம் இருக்கா, சித்தா இதில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ டொமிசிலரி இருக்கா பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு இது தேவைப்பட கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.